உங்க தலைவர் பேசும்போது எங்க வீடு எங்க இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மறந்து போயிட்டாரா வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு? என்னதான் பிரச்சனை உங்க தலைவருக்கு? காலையில குடிக்க வேணா, பகல்ல குடிச்சா இப்படிதான் மறந்து மறந்து போயிடுவாங்க போல இருக்கு. ஹலோ, மீண்டும் மீண்டும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம், எங்க தலைவர் ஒரு டீ டோட்டலர். டீ குடிக்கிறது தான் சார் நானும் சொன்னேன். காலையில டீ குடிச்சா இப்படிதான் ஆகும்ன்ற. தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஒரு குடிகாரன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. நான் தெளிவா தான் சார் சொன்னேன். என்ன தெளிவா சொன்னீங்க? நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. காலையில இப்படி குடிச்சா அப்படின்னா அப்புறம் என்ன குடிக்கிறது? காலையில குடிக்கிறது குடியாரனா? காலையில இருந்து டீ குடிப்பாங்களா, அதுக்கு சொல்றேன் சார். காலையில எந்திரிச்சு குடிச்சா குடியாரன் சொல்றாங்கல்ல. அப்ப மதியம் குடிக்கிறதுன்னு குடிகாரன் தான் சொல்லுவாங்க. தெளிவா சொல்ல வேண்டியதானே? நான் தெளிவா தான் சார் சொன்னேன். காலையில இருந்து டீ தானே குடிப்பாங்க, பகல் குடிப்பாரான்னு கேட்டீங்க. அதான் டீ குடிப்பாரா நான் கேட்டேன். அப்படி கேட்கல. நான் என்ன பைத்தியக்காரனா? அப்படி கேட்டிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிருக்க மாட்டேன். என்ன ஏட், அதாவது உங்களுக்கு டார்கெட் என்ன தெரியுமா? இந்த ஆளு டென்ஷன் பண்ணும், டென்ஷன் பண்ணி, புரியுதுங்களா, சாகடிக்கணுங்கிற டார்கெட்டே உங்க டார்கெட்டா வச்சிருக்கீங்க. நீங்க எங்களை சாகடிக்கிறது தான் சார் பெரிய இதுவா இருக்குது. என்ன சாகடி? நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லாம என்னென்னமோ சுத்தி சுத்தி வளைச்சு பதில் சொல்லிக்கிறீங்க. சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க.